2024ஆம் ஆண்டு நிலவரப்படி 25 மாநகராட்சிகள் உள்ளன. இவற்றில் 6 மாநகராட்சிகள் மாவட்ட தலைநகரம் அல்லாமல் வேறு சில பகுதி தொழிற்சாலைகள் காரணமாக மக்கள் தொகை அதிகமாகவும் அதிக வருவாயும் ஈட்டக்கூடிய இடப்பகுதிகள் மாநகராட்சிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி மாவட்டம், ஆவடி மாநகராட்சி திருவள்ளூர் மாவட்டம், தாம்பரம் மாநகராட்சி செங்கற்பட்டு மாவட்டம், கும்பகோணம் மாநகராட்சி தஞ்சாவூர் மாவட்டம், சிவகாசி மாநகராட்சி விருதுநகர் மாவட்டம், காரைக்குடி மாநகராட்சி சிவகங்கை மாவட்டம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, கும்பகோணம்ன்றது தஞ்சாவூர் மாவட்டம். ஏற்கனவே தஞ்சாவூர் மாநகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு மாவட்டத்தோட இன்னொரு பகுதி கும்பகோணம், அதுவும் மாநகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரே மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் கொண்டது தஞ்சாவூர், கும்பகோணம். தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்கள் அப்படின்றது மாவட்டத்தின் பெயராலே அழைக்கப்படும். அப்படி அழைக்கப்படாத 2 மாவட்டங்கள் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தலைநகர் நாகர்கோவில், அதுவே நீலகிரிக்கு தலைநகர் ஊட்டி. ஏற்கனவே கன்னியாகுமரியின் தலைநகரான நாகர்கோவில் மாநகராட்சியாக மாற்றப்பட்டுட்டு இப்போ 26வது மாநகராட்சியாக ஆக்க நீலகிரியோட தலைநகர் ஊட்டியை தேர்வு பண்ணியிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் தலைநகரான ஊட்டியை மாநகராட்சியாக மாற்றணும் அப்படின்ட்டு நகராட்சி குழுவில் தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் தமிழ்நாடு அரசு அதை மாநகராட்சியாக ஆட்டணும் அப்படின்ற முடிவு எடுக்கலை. தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சி சென்னை தான். சென்னை அப்படின்றதோட மெட்ராஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 1688 அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின்னு சொல்கிறதோட இந்தியாவின் முதல் மாநகராட்சியும் சென்னை தான். 1688 அறிவிக்கப்பட்டுட்டு. இன்னும் சொல்லப்போனால் உலகின் முதல் மாநகராட்சி லண்டன்னு சொல்லுவாங்க. 2வது மாநகராட்சி சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி சென்னை, 2வது மாநகராட்சி மதுரை 1971 உருவாக்கப்பட்டது. 3வது மாநகராட்சி கோயம்புத்தூர் 1981 உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டின் பெரிய மாநகராட்சி அப்படின்னா சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர் 2வது இடம், 3வது இடம் திருச்சி, 4வது இடம் தான் மதுரை. பொதுவாக 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகர்பகுதியை மாநகராட்சி அறிவிக்க முடியும். ஆனால் தஞ்சாவூரை 12வது மாநகராட்சி அறிவிக்கிறப்ப அதில் 8 லட்சம் தான் மக்கள் தொகை இருந்தது. அதனால இப்போ ட்ரெண்டை மாற்றிட்டாங்க. பல லட்சம் மக்கள் தொகை இருந்தால் மாநகராட்சியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 மாநகராட்சிகள் என்னென்னு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள்.